அதிகாரம் 73 நாடு குறள் 731 தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலாச் செல்வரும் சேர்வது நாடு. விளக்கம். குறையாத விளைச்சலைத் தரும் வளமான நிலமும் அறநெறி தவறாத சான்றோர்களும் தக்கார் கேடில்லாத செல்வத்தை சேர்த்துக் கொடுத்து உதவும் செல்வந்தர்களும் ஒருங்கே அமையப்பெற்றதே ஒரு சிறந்த நாடாகும். மகாபாரதம். சுசம்ருதகரம் ராஷ்டிரம் தர்மிஷ்டைஹி சகிதம் ஜனைஹி அக்ஷயதார்ய சம்பன்னம் தத் ராஷ்டிரம் ஸ்ரேஷ்டமுச்யதே. விளக்கம். எந்த ஒரு நாடு விவசாயம் மற்றும் கால்நடைகளால் மிகுந்த வளம் பெற்றிருக்கிறதோ, எங்கே தர்மநெறி தவறாத மக்கள் தக்கார் வாழ்கிறார்களோ, எங்கே வற்றாத செல்வம் கொண்ட வணிகர்களும் பிரபுக்களும் இருக்கிறார்களோ, அந்த நாடே சிறந்த நாடாக கருதப்படுகிறது. வளமும் அறமும் இணைந்திருப்பதே அரசின் பலம். மனுஸ்மிருதி. ஜாங்கலம் ஷஸ்ய சம்பன்னம் ஆர்யப்ராய மனாவிலம் பரித்யக்தம் ச தோஷைஷ்ச தத்தேஷம் வசதிஹி சுப. விளக்கம். நல்ல விளைச்சலைத் தரும் பயிர்கள் நிறைந்த நிலமும் அறிவுள்ள சான்றோர்களும் தக்கார் நேர்மையான செல்வம் ஈட்டுபவர்களும் உடைய நிலப்பரப்பே குடியிருக்கத் தகுந்த மங்கலமான தேசமாகும். அங்கே பஞ்சம் இருக்காது, அறம் தழைக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 731 உள்ள விளையுள், தக்கார், செல்வர் என்ற 3 காரணிகள் சனாதன தர்மத்தின் புருஷார்த்தங்கள் மற்றும் வர்ண தர்மத்தின் நன்மைகளுடன் பின்வருமாறு இணைகிறது. தள்ளா விளையுள் அன்னம், வளம். சனாதன தர்மத்தில் அன்னம் பகுகுர்வீத என்பது ஒரு உபநிடதக் கட்டளை. உணவு உற்பத்தி குறையாமல் இருப்பதே ஒரு நாட்டின் முதல் தர்மம். விவசாயம் போற்றப்படும் தேசத்தில்தான் யாகங்களும் தானங்களும் செழிக்கும். தக்கார், தர்மம், சான்றோர்கள். ஒரு நாட்டில் செல்வம் மட்டும் இருந்து அறிவுடைய சான்றோர்கள் இல்லை என்றால் அந்த நாடு சீரழிந்துவிடும். சனாதன தர்மம் ஞானிகளை நாட்டின் ஆலோசனை கூறுகளாக கருதுகிறது. இவர்களே தக்காராவார். தாழ்விலாச் செல்வர், அர்த்தம் செல்வந்தர்கள். முறையான வழியில் செல்வம் ஈட்டி அதை அறத்திற்கு பயன்படுத்தும் செல்வந்தர்கள் வைசிய தர்மம், நாட்டின் முதுகெலும்பு. தாழ்விலாச் செல்வம் என்பது அநியாய வழியில் வராத நேர்மையான பொருளாதாரத்தை குறிக்கிறது. திரிவர்க்கம், தர்மம், அர்த்தம், காமம், விளைச்சலால் வரும் இன்பம் ஆகிய 3ம் சமநிலையில் இருப்பதே ஒரு இலட்சிய நாடு, ஐடியல் ஸ்டேட். இதைத்தான் சனாதன தர்மம் ராமராஜ்யம் என்று வர்ணிக்கிறது. குறள் 732. பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. விளக்கம். மிக்க செல்வ வளத்தினால் பிற நாடுகளால் விரும்பப்படுவதாகவும் எதிர்பாராத பெரிய அழிவுகள், பகைவர் அல்லது இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் அதற்கு கலங்காமல் ஈடு கொடுத்து வளம் தருவதுமே சிறந்த நாடாகும். மகாபாரதம். சுசஞ்சித கோஷதானி சர்வ ஆபத்சு அவிகம்பினி சத்ய தர்மரதா நித்யம் சா மஹி மோததே சதா. விளக்கம். நன்கு சேமிக்கப்பட்ட கஜானாவை கொண்ட நாடு எல்லாவிதமான ஆபத்துகள் ஆபத்சு வந்தாலும் நடுங்காமல் அவிகம்பினி இருக்கும். அத்தகைய தேசமே மக்கள் மகிழ்ச்சியாக வாழத் தகுந்த இடமாகும். செல்வம் என்பது ஆபத்து காலத்திலும் நாட்டை காக்கும் கவசமாகும். மனுஸ்மிருதி. தன தானிய சம்யுக்தம் ச சுரக்ஷிதம் அநாதூரம் யதா கதாச்சித் ஆபத்சு ந க்ஷீயேத கதாச்சன. விளக்கம். தனம், பணம் மற்றும் தானியம், உணவு ஆகியவற்றால் நிறைந்திருக்க வேண்டும். எந்த காலத்திலும் எத்தகைய ஆபத்துகள், பஞ்சம், போர் நேர்ந்தாலும் அந்த நாடு தன் வலிமையில் குறையாமல் இருக்க வேண்டும். தற்காப்பு என்பது வளத்தைக் கொண்டு அமைய வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 732 உள்ள பெரும் பொருள் மற்றும் அருங்கேடு என்ற சொற்கள் சனாதன தர்மத்தின் அர்த்த சாஸ்திரம் மற்றும் ஆபத் தர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அர்த்த மூலமிதம் ஜகத். உலகிற்கு பொருளாதாரமே அடிப்படை என்பது சனாதன கொள்கை. ஒரு நாடு பெட்டக்கதாகி இருக்க வேண்டுமானால் அதன் பொருளாதாரம் வலுவாக இருக்க வேண்டும். ஆபத் நிவாரணம். சேமிப்பை ஒரு தர்மமாகவே சொல்கிறது. அருங்கேடு வரும்போது ஒரு நாடு மற்றவர்களிடம் கையேந்தாமல் தன் சொந்த வளத்தைக் கொண்டே மீண்டு வருவது அந்த நாட்டின் ஆத்ம பலத்தைக் காட்டுகிறது. பஞ்சபூத ரக்ஷணம். இயற்கை சீற்றங்களால் கேடு வராதபடி நீர்நிலைகளையும் காடுகளையும் காப்பது சனாதன மரபு. ஆற்ற விளைவது என்பது என்னதான் அழிவு வந்தாலும் நிலம் மீண்டும் பலன் தருவதை குறிக்கிறது. ஐஸ்வர்யம்.
ஒரு நாடு பிறருக்கு கொடுக்கும் நிலையில் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமே தவிர கடன் வாங்கும் நிலையில் இருக்கக்கூடாது. இதுவே பெரும் பொருளால் பெட்டக்கத்தாகி என்பதன் சாரம். குறள் 733. பொறையொருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு. விளக்கம். அந்நிய நாடுகளிலிருந்து மக்கள் அகதிகளாக புலம்பெயர்ந்து வருதல் போன்ற பெரும் சுமைகள், பொறை ஒரே நேரத்தில் வந்தாலும் அவற்றை தாங்கிக் கொண்டு அரசனுக்கு செலுத்த வேண்டிய வரிகளையும் இறை குறைவின்றி செலுத்தி ஒத்துழைப்பதே சிறந்த நாடாகும். மகாபாரதம். பாரான் சமுத்வஹேத் ராஷ்டிரம் ஆபத்காலே யதாவிதி கோபயேத் ச அபி பூபாலம் தர்மேண சஹிதோ ஜனஹ. விளக்கம். ஆபத்து காலங்களில் ஆபத்காலே நாட்டின் மீது விழும் பாரத்தை பாரான் மக்கள் தர்ம நெறியுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். அரசன் நாட்டை பாதுகாப்பது போல மக்களும் அரசனுக்கு எவ்வித தடையுமின்றி ஆதரவு அளித்து தேசத்தின் பொருளாதார பொறுப்பை சுமக்க வேண்டும். அப்போதுதான் நாடு சிதையாமல் இருக்கும். மனுஸ்மிருதி. யதா பலானுசாரேன ராஷ்டிரம் தாரியம் த்விஜோத்தமை ஆபத்ஸ்வபிச்ச நக்ஷியேத் ரக்ஷன்னிவ பிதாசுதம். விளக்கம். தந்தை தன் மகனை காப்பது போல அரசன் மக்களை காக்க வேண்டும். அதே சமயம் நாட்டிற்கு சோதனை வரும்போது மக்கள் தங்கள் வலிமைக்கு ஏற்ப பலானுசாரேன அரசுக்கு வரி மற்றும் உழைப்பால் உதவி செய்ய வேண்டும். ஆபத்து காலங்களில் நிதி நெருக்கடி வராமல் காப்பதே நற்குடிகளின் கடமை. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 733 உள்ள பொறை தாங்குதல் மற்றும் இறை நேர்தல் என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் சகவீரியம் மற்றும் தேசபக்தி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. ராஷ்டிர யக்ஞம், நேஷனல் சாக்ரிஃபைஸ். சனாதன தர்மம் ஒரு நாட்டை ஒரு உடலாக கருதுகிறது. கை, கால் போன்ற உறுப்புகள் மக்கள் உடதின் பாரத்தை தாங்கினால்தான் தலை சிந்திக்க முடியும். மக்கள் நாட்டின் பாரத்தை தாங்குவதை ஒரு யக்ஞமாக சனாதனம் போற்றுகிறது. யதா ராஜா ததா பிரஜா. அரசன் தர்மத்தை காத்தால் மக்கள் அரசனை தாங்க வேண்டும். போர்க்காலத்திலோ அல்லது பஞ்சம் போன்ற காலத்திலோ மக்கள் முணுமுணுக்காமல் வரியை செலுத்துவது ராஜவிஸ்வாசம் எனப்படும். அதிதி தேவோ பவ. வெளிநாட்டிலிருந்து மக்கள் புகலிடம் தேடி வரும்போது பொறையொருங்கு மேல் வருங்கால் அவர்களை பாரமாக நினைக்காமல் அரவணைப்பது பாரதத்தின் பண்பாடு. இக்குறள் அந்த பண்பாட்டு சுமையை தாங்கும் மக்கள் வலிமையை பேசுகிறது. பொருளாதார தர்மம். வரியை தட்டிக் கழிக்காமல் நேர்மையாக செலுத்துவது ஒரு குடிமகனின் அறம். அரசனுக்கு செலுத்த வேண்டிய பாகம் சரியாக சென்றால்தாம் தேச பாதுகாப்பு உறுதிப்படும். குறள் 734. உறுபசியும் ஓவாப் பிணியும் செரு பகையும் சேரா தியல்வது நாடு. விளக்கம். மிக்க பசியும் உறுபசி, நீங்காத நோயும் ஓவாப் பிணி, வெளியே இருந்து தாக்கி அழிக்கும் பகையும் செருபகை ஆகிய இவை மூன்றும் சேராமல் எப்போதும் செழிப்பாக நடப்பதே சிறந்த நாடாகும். மகாபாரதம். துர்பிக்ஷ ரோகரஹிதம் அபயப்பிரதம் மச்யுதம் யத்ர ராஷ்டிரம் ஸ்ரேயசா யுக்தம் தத்தேஷம் பாலயேன் நிருபகா. விளக்கம். பஞ்சம், துர்பிக்ஷம் அதாவது பசி, நோய்கள், ரோகம் அற்றதும் மக்களுக்கு பயமில்லாத நிலையை அளிப்பதுமான நாடே சிறந்தது. அரசன் தன் குடிமக்களுக்கு உணவையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். இந்த மூன்றும் இல்லாத இடத்தில்தான் தர்மம் தழைக்கும். மனுஸ்மிருதி. அநாவிருஷ்டி ஹதம் சைவ ரோகசோக விவர்ஜிதம் நியாயவத் ரக்ஷிதம் ராஷ்டிரம் வர்த்ததே சர்வதா சுகைஹி. விளக்கம். மழையின்மையால் ஏற்படும் பஞ்சம் அதாவது பசி, தீராத நோய்கள், மனக்கவலை தரும் போர்கள் ஆகியவை இல்லாத நாடே மீன்மையானது. நீதியுடன் காக்கப்படும் நாட்டில் மக்கள் பசி, பிணி, பகையின்றி எப்போதும் சுகமாக வாழ்வார்கள். இவை அரசனின் மேலாண்மைக்குச் சான்றாகும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 734 உள்ள பசி, பிணி, பகை என்ற மூன்றும் சனாதன தர்மத்தின் த்ரீதாபங்கள் மற்றும் க்ஷேமம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. உறுபசி
அதாவது பசி. சனாதன தர்மம் அன்னம் ந நிந்தியாத் என்கிறது. பசி என்பது ஒரு மனிதனின் அறநிறையை சிதைத்துவிடும். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள். ஒரு நாடு பசியற்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதே ராமராஜ்யத்தின் முதல் விதி. ஓவா பிணி, அதாவது நோய். ஷரீர மாத்யம் கலு தர்ம சாதனம். தர்மத்தை செய்ய உடல் ஆரோக்கியம் அவசியம். ஒரு தேசத்தில் நோய்கள் பரவினால் அந்த நாடு வலிமை இழக்கும். ஆயுர்வேதம் போன்ற கலைகள் வளர்ந்ததே இந்த பிணி இல்லாத நாட்டை உருவாக்கத்தான். செருப்பகை, அதாவது பகை. வெளிநாட்டு பகைவர்களிடமிருந்து மக்களை காப்பது க்ஷத்ரிய தர்மம். அபயம் தருவதே ஒரு தேசத்தின் கடமை. சாந்தி மந்திரம். சனாதன பிரார்த்தனைகளில் சர்வே சந்து நிராமயா, அதாவது அனைவரும் நோயற்றிருக்கட்டும், மற்றும் துர்பிக்ஷம் மாஸ்து, பஞ்சம் இருக்கக்கூடாது என்று வேண்டுவார்கள். வள்ளுவர் கூறும் இந்த மூன்றும் அண்டாத நிலையே சாந்தி எனப்படும். குறள் 735. பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு. விளக்கம். தங்களுக்குள் மாறுபட்ட பல கொள்கையுடைய குழுக்களும் பல்குழு, நாட்டை பாழாக்கும் உட்பகையினரும் உட்பகை, அரசனை வருத்தி துன்பம் செய்யும் கொலை தொழில் புரியும் குறும்பர்களும் கொல்குறும்பு இல்லாததே சிறந்த நாடாகும். மகாபாரதம். பேதமூலோ விநாசோஹி ராஷ்டிரஸ்ய அதிபதேஸ்ததா அப்யந்தரபயம் ரக்ஷ்யம் பாஹ்யதः சவிசேஷதः. விளக்கம். நாட்டின் அழிவுக்கு அடிப்படை காரணம் மக்களிடையே ஏற்படும் பிளவுகளே, பல்குழு. வெளிப்பகையை விட உட்பகையினால் வரும் ஆபத்தே அதிகம். அரசனுக்கு எதிராக கலகம் செய்யும் கூட்டத்தையும் ஒற்றுமையை குலைக்கும் உட்பகையையும் வேரறுப்பதே அரசனின் முதல் கடமை. மனுஸ்மிருதி. ராஷ்டிரஸ்ய சங்கிரஹே நித்யம் விவாதம் ச பரித்யஜேத். ஏ ராஷ்டிரஸ்ய பிரதிகூலாக தான் சர்வான் வினிவர்த்தயேத். விளக்கம். நாட்டை ஒருமைப்படுத்தும் முயற்சியில் தேவையற்ற பிரிவினைகளையும் விவாதங்களையும் தவிர்க்க வேண்டும். நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் சக்திகளையும் அரசை துன்புறுத்தும் கலகக்காரர்களையும் தண்டித்து அகற்ற வேண்டும். உட்பகை இல்லாத நாடே அமைதி பெறும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 735 உள்ள பல்குழு, உட்பகை, கொல்குறும்பு ஆகிய மூன்றும் சனாதன தர்மத்தின் ஏகத்துவம், அதாவது ஒருமைப்பாடு, மற்றும் ராஜதண்டம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. பல்குழு, பாக்ஷன் ஆர் ஃபேக்ஷன்ஸ். சனாதன தர்மம் சமன்வயத்தை வலியுறுத்துகிறது. மக்கள் ஜாதி, மதம் அல்லது கட்சி ரீதியாக பிரிந்து தங்களுக்குள் மோதிக்கொள்வது நாட்டை பலவீனப்படுத்தும். சங்கச்சத்துவம் சம்வதத்துவம் என்ற வேதவாக்கு இதற்குச் சான்று. உட்பகை, இன்டர்னல் எனிமி. சனாதன மரபில் பிளவு, அதாவது பேதம் என்பது ஒரு நாட்டை அழிக்க பயன்படும் 4 உபாயங்களில், அதாவது சாம, தான, பேத, தண்ட மிக ஆபத்தானது. வீட்டுக்குள்ளேயே இருந்து நாட்டை பாழாக்கும் விபீஷண வகை உட்பகைகளை சனாதனம் எச்சரிக்கிறது. கொல்குறும்பு, அனார்கி ஆர் இன்சர்ஜென்சி. காட்டில் வாழும் குறும்பர்கள் அல்லது கொள்ளைக்காரர்கள் அரசனுக்கு தலைவலி தருவதை ஆதாதாயி, அதாவது பயங்கரவாதிகள் என்று சனாதனம் குறிப்பிடுகிறது. இவர்களை தண்டிப்பது அரசனின் தர்மம். ராஷ்டிர ரக்ஷணம். நாடு என்பது ஒரு யக்ஞ குண்டம் போன்றது. அதில் தேவையற்ற கசடுகள் சேரக்கூடாது. ஒற்றுமையாக இருப்பதே வலிமை. குறள் 736. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. விளக்கம். பகைவர்களால் கெடுக்கப்படாத தன்மையையும் ஒருவேளை எதிர்பாராத காரணங்களால் வறுமையுற்ற காலத்திலும் தன் பழைய வளமான நிலையிலிருந்து குறையாத தன்மையையும் உடைய நாடே எல்லா நாடுகளிலும் தலைசிறந்த நாடு என்று சொல்லப்படும். மகாபாரதம். யத்ராஷ்டிரம் ஆபதாக்ரஸ்தம் அபி ந க்ஷீயதேர் சுபம் பிரகிருதீனாம் சம்ருத்தித்வாத் தத்ராஷ்டிரம் சிரேஷ்டமுச்யதே. விளக்கம். எந்த ஒரு தேசம் ஆபத்துக்களால் சூழப்பட்டாலும் அந்த நாட்டின் மங்களமான நிலை குறையாமல் இருக்கிறதோ அங்கே குடிமக்கள் தங்கள் சேமிப்பாலும் உழைப்பாலும் நாட்டை தாங்குகிறார்களோ அதுவே சிறந்த தேசம். இக்கட்டான சூழலில் ஒரு நாட்டின் உண்மையான பலம் வெளிப்படும். மனுஸ்மிருதி. அக்ஷய கோஷ தான்யஸ்து
சதா சந்நிஹிதோ நிருபः விபதௌ அபி ந க்ளீயாயேத் தத்ராஷ்டிரம் து நராதிப. விளக்கம்: எந்த நாட்டின் கருவூலமும் தானிய களஞ்சியமும் எப்போதும் குறையாமல் அக்ஷய இருக்கிறதோ அந்த நாடு பேரிடர் காலங்களிலும் சோர்ந்து போகாது. தற்காலிக வீழ்ச்சியை தாங்கி மீண்டும் எழும் வல்லமையே ஒரு நாட்டின் உயிர் நாடி. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 736 உள்ள கெட்ட இடத்தும் வளம் குன்றாமை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ஸ்திதி பிரக்ஞை, நிலைத்தன்மை மற்றும் புனர்நிர்மாணம், மறுசீரமைப்பு ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அக்ஷய பாத்திரம். சனாதன மரபில் வளம் குன்றாமை என்பது அக்ஷய பாத்திரம் போன்றது. நாடு என்பது ஒரு புண்ணிய பூமி. அங்கே தர்மம் தழைத்தால் தற்காலிகமாக பஞ்சம் வந்தாலும் நிலம் மீண்டும் வளம் தரும். பிரகிருதி பலம். சனாதன தர்மம் நாட்டின் 7 அங்கங்களில் ஜனபதம் மற்றும் கோஷம் ஆகிய இரண்டையும் மிக முக்கியமாக கருதுகிறது. மக்களின் மன உறுதியும் அரசின் சேமிப்பும் நாட்டை வீழ்ச்சியிலிருந்து காக்கும். மீட்சி. பாரத தேசம் வரலாற்று ரீதியாக எத்தனையோ ஆக்கிரமிப்புகளையும் பஞ்சங்களையும் சந்தித்துள்ளது. கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடு. ஆனால் அதன் பண்பாட்டு மற்றும் பொருளாதார வேர்கள் ஆழமாக இருந்ததால் மீண்டும் மீண்டும் வளம் குன்றா நாடாக எழுந்து நின்றது. இதுவே நாட்டின் தலை, சிறந்த நாடு. தர்மத்தின் பாதுகாப்பு. தற்காப்பு என்பது ஆயுதங்களால் மட்டுமல்ல, வளத்தாலும் இருக்க வேண்டும். ஒரு நாடு தன் சுயசார்பு, செல்ஃப் ரிலையன்ஸ் தன்மையை இழக்காமல் இருப்பதே சனாதன அரசியல் அறம். குறள் 737. இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு. விளக்கம்: மேலிருந்து வரும் மழை நீரும் கீழிருந்து ஊறும் கிணற்று நீரும் இருபுனல். பயன்மிக்க மலையும் அம்மலையிலிருந்து ஓடிவரும் ஆறுகளும் வருபுனல். வலிமையான கோட்டையும் வல்லரணும் ஒரு நாட்டின் மிக முக்கியமான உறுப்புகளாகும். மகாபாரதம். நதி மாத்ருகோ தேசக சதா ஷஸ்ய அமன்விதக பர்வதைஹி சுரக்ஷிதஷ்ச தத் ராஷ்டிரம் சுபலக்ஷணம். விளக்கம்: ஆறுகளை தாயாக கொண்ட நாடும் எப்போதும் செழிப்பான பயிர்களை உடைய நிலமும் மலைகளால் நன்கு பாதுகாக்கப்பட்ட தேசமும் மங்கலமான அறிகுறிகள் கொண்ட நாடாகும். வானம் பொய்த்தாலும் நதிகள் நாட்டைக் காக்கும். மனுஸ்மிருதி. தனுதுர்கம் மஹீதுர்கம் அப்துர்கம் வார்ஷமேவவா நிருதுர்கம் கிரிதுர்கம் வா சமாஸ்ரித்யா வசேத்புரம். விளக்கம்: பாலைவன அரண், நில அரண், நீரரண், அப்துர்கம், வன அரண், மனித அரண், மலையரண், கிரிதுர்கம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை ஆசிரயித்து நாட்டை அமைக்க வேண்டும். இதில் நீரும் மலையுமே ஒரு தேசத்தின் இயற்கையான கவசங்கள். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 737 உள்ள இருபுனல், மலை, வருபுனல், அரண் ஆகியவை சனாதன தர்மத்தின் பஞ்சபூத ஆராதனை மற்றும் சப்த அங்க கோட்பாட்டுடன் பின்வருமாறு இணைகிறது. இருபுனல், நீர் மேலாண்மை. சனாதன தர்மம் நீரை தெய்வமாக, அதாவது ஆபக என்று கருதுகிறது. மழை நீரை தெய்வ மாத்ருகம் என்றும் கிணறு, குளம் போன்ற நிலத்தடி நீரை அதேவ மாத்ருகம் என்றும் அழைப்பார்கள். வானம் பார்த்த பூமி மட்டுமல்லாது நிலத்தடி நீரையும் பயன்படுத்துவதே அழிவுடைமை. மலை மற்றும் வருபுனல். மலைகளை ரிஷிகளின் இருப்பிடமாகவும் நதிகளை ஜீவ நாடிகளாகவும் சனாதனம் போற்றுகிறது. நதிநீர் என்பது ஓடிக்கொண்டே இருக்கும் பிராணசக்தி. மலைகள் மேகங்களை தடுத்து மழை தருவதோடு எல்லையை பாதுகாக்கும் இயற்கை கோட்டைகளாகவும் அமைகின்றன. வல்லரண், கோட்டை. துர்க்கம் என்பது ஒரு நாட்டின் 7 அங்கங்களில் ஒன்று. சனாதன தர்மம் தற்காப்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. இயற்கை அரண்களுடன் மனிதன் அமைக்கும் கோட்டையும் சேரும்போது நாடு அசைக்க முடியாத பலம் பெறும். பூமி மாதா. நாட்டை வெறும் நிலமாக பார்க்காமல் அதன் அங்கங்களை நீர், மலை ஆகியவற்றை அன்னையின் உறுப்புகளாக பார்ப்பது சனாதன பண்பாடு. மாதா பூமிஹி புத்ரோ அகம் பிருத்திவ்யாக. பூமியின் தாய், நான் அவள் மகன் என்ற அதர்வள வேத வாக்கை இக்குறள் பிரதிபலிக்கிறது. குறள் 738. பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம், அணியென்ப நாட்டு வைந்து. விளக்கம்:
நோயற்ற வாழ்வு, பிணியின்மை. 2. பொருளாதார வளம், செல்வம். 3. நிறைந்த விளைச்சல், விளைவு. 4. மக்களின் மனமகிழ்ச்சி, இன்பம். 5. பாதுகாப்பு, ஏமம். ஆகிய இந்த 5மே ஒரு நாட்டிற்கு சிறந்த அணிகலன்கள் என்று அறிஞர் கூறுவர். மகாபாரதம். ஆரோக்கியம் கோதனம் சைவ சஸ்ய சம்பன்னதா ததா மோதமானாः பிரஜாः சர்வா ரக்ஷிதா சபலான்விதாக. விளக்கம். மக்களின் ஆரோக்கியம், கால்நடைகளும் செல்வமும், கோதனம், பயிர்களின் செழிப்பு, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் மக்கள், வலிமையான பாதுகாப்பு, இவை ஒரு நாட்டை தேவலோகத்திற்கு சமமாக மாற்றும். இந்த 5 காரணிகளே அரசனுக்கு புகழை தேடித்தரும். மனுஸ்மிருதி. அநாமயம் ச ராஷ்டிரஸ்ய விருத்திஹ் ஷஸ்யஸ்ய சாக்ஷயா பிரஜானாமுத்சவோ ஆனந்தஹ சுரக்ஷா ச விதிக்ரமஹ. விளக்கம். நோயற்ற சூழல், அநாமயம், தடையற்ற விவசாய வளர்ச்சி, மக்களின் மனநிறைவும் திருவிழா கோலமும், ஆனந்தம், முறைப்படி அமைக்கப்பட்ட பாதுகாப்பு, இவை அரசாட்சியின் அடையாளங்கள். இவை சரியாக அமையப்பெற்ற நாடே தர்மத்தின் இருப்பிடமாகும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 738 உள்ள பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம் ஆகிய 5 பண்புகள் சனாதன தர்மத்தின் பஞ்ச மகா யஜ்ஞம் மற்றும் க்ஷேம லாப சிந்தனையுடன் பின்வருமாறு இணைகிறது. பிணியின்மை, ஆரோக்கியம். சனாதன மரபில் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் என்பார்கள். நோயற்ற குடிமக்கள் இருந்தால்தான் உழைப்பும் தர்மமும் சாத்தியம். செல்வம் மற்றும் விளைவு. அர்த்தம். விவசாயமும் வணிகமும் ஒரு நாட்டின் இரு கண்கள். சனாதனம் வறுமையை ஒரு பாவமாக கருதுகிறது. எனவே நாட்டின் வளம் லக்ஷ்மி கடாட்சமாக பார்க்கப்படுகிறது. இன்பம், சந்தோஷம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து என்பதே சனாதனத்தின் அடிப்படை வேண்டுதல். மக்கள் மனரீதியாக மகிழ்ச்சியாக இருப்பது ஆன்மீக வளர்ச்சிக்கும் அவசியம். ஏமம், பாதுகாப்பு. யோகக்ஷேமம் என்பதில் க்ஷேமம் என்பதில் உள்ளதை காப்பதை குறிக்கும். அந்நிய பகை மற்றும் இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை காப்பது அரச தர்மத்தின் உச்சம். பஞ்ச பிராணன். ஒரு மனிதனுக்கு 5 பிராணன்கள், பிராண, அபான, வியான, உதான, சமான. எப்படியோ ஒரு நாட்டுக்கு இந்த 5ம் பஞ்ச பிராணன்கள் போன்றது. குறள் 739. நாடென்ப நாடா வலத்தன, நாடல்ல நாட வலந்தரு நாடு. விளக்கம். பெரிதாக முயற்சி செய்து வருந்தாமலேயே நாடா வலம் தரும் நாடுகளே சிறந்த நாடுகள் என்று சொல்லப்படும். தேடி அலைந்து முயற்சி செய்தால்தான் வலம் கிடைக்கும் என்றால் அவை சிறந்த நாடுகள் ஆகாது. மகாபாரதம். அக்ருஷ்ட பச்யா பிருத்திவி பகு சஸ்யதரா ததா யத் ராஷ்டிரம் மாத்ருவத் பாதி தத்தே தேசம் ஸ்ரேஷ்ட முச்யதே. விளக்கம். உழாமலேயே விளையும் தன்மையுடைய அக்ருஷ்ட பச்யா, தானாகவே பலவகை தானியங்களைத் தரும் நிலம் கொண்ட நாடே சிறந்தது. ஒரு தாய் தன் குழந்தைக்கு தானாக முன்வந்து பால் தருவது போல எந்த நாட்டின் நிலம் தன் மக்களுக்கு வளம் தருகிறதோ அதுவே மேன்மையான தேசம். மனுஸ்மிருதி. ஸ்வபாவ சித்த சம்பன்னம் அனபக்ஷித சாதனம் தன்மித்ரம் ராஷ்டிரம் இத்யுக்தம் விபுலை சஸ்யவாரிபி. விளக்கம். எந்த நாடு வெளிப்புறச் சாதனங்களை எதிர்பார்க்காமல், அதாவது அனபேக்ஷித சாதனம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள், தன் இயற்கை சூழலிலேயே வற்றாத நீரும் விளைச்சலும் கொண்டு விளங்குகிறதோ அதுவே உண்மையான நாடு. செயற்கையான முயற்சிகளால் வளம் பெறுவதை விட இயற்கை எண்ணெய் வாரி வழங்குவதே நாட்டின் பலம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 739 உள்ள நாடா வலத்தன என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பாக்யம் மற்றும் பிருத்திவி சூக்தம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அக்ருஷ்ட பச்யா, எஃபர்ட்லெஸ் ஹார்வெஸ்ட். வேதங்களில் பூமியை புகழும்போது அக்ருஷ்ட பச்யா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது மனிதன் அதிக சிரமப்படாமலேயே கனி வர்க்கங்களையும் தானியங்களையும் பூமி அள்ளித் தருவது ஒரு நாட்டின் புண்ணிய பலமாக கருதப்படுகிறது. பாக்யம் மற்றும் தர்மம். ஒரு நாட்டில் தர்மம் தவறாத மக்கள் வாழ்ந்தால் அங்கே இயற்கை எண்ணெய் தானாகவே வளம் தருவாள் என்பது சனாதன நம்பிக்கை.
தர்மம் காக்கும் நாட்டை மேகம் காக்கும் என்பது இதன் சாரம். இயற்கை சமநிலை. நாட வளந்தரு நாடு என்பது இயற்கை வளங்கள் அழிந்து போய் செயற்கை உரங்களையோ அல்லது கடினமான தொழில்நுட்பங்களையோ நம்பி வாழும் நிலையை குறிக்கிறது. சனாதனம் சகஜ, அதாவது இயற்கையான வாழ்வையே போற்றுகிறது. காமதேனு தத்துவம். சிறந்த நாடு என்பது காமதேனு போன்றது. வேண்டியதை அதுவாகவே தரும். அங்கே மக்கள் போராட்டமின்றி அமைதியாக தங்கள் ஆன்மீக தேடலில் ஈடுபட முடியும். குறள் 740. ஆங்கமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு. மேலே சொல்லப்பட்ட வளம், பாதுகாப்பு, அமைதி ஆகிய அத்தனை சிறப்புகளும் ஒரு நாட்டிற்கு அமைந்திருந்தாலும், ஆளும் அரசனோடு மக்கள் பொருந்தாவிட்டாலோ அல்லது முறையான ஆட்சித்திறன் கொண்ட அரசன் இல்லாவிட்டாலோ அந்த நாட்டினால் எந்த பயனும் இல்லை. மகாபாரதம். யதா அகரணிகா நௌ சா சாகரே சீததி நிருப ததா அநாயகம் ராஷ்டிரம் வினஸ்யதி ந சம்சயः. விளக்கம். மன்னனே, மாலுமியில்லாத கப்பல் கடலில் எப்படி மூழ்கிப் போகுமோ அதுபோல நல்ல தலைவன் நாயக் இல்லாத நாடு எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும் மிக விரைவில் அழிந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. அரசனே தேசத்தின் அச்சாணி. மனுஸ்மிருதி. சர்வசம்பன்னமபிஹி ராஷ்டிரம் துர்வினிஹிதம் அநாயகம் வினஸ்யேத தஸ்மாத் ராஜா பிரசஸ்யதே. விளக்கம். எல்லா வளங்களும் சர்வசம்பன்னம் ஒரு நாட்டில் இருந்தாலும் அதை வழிநடத்தும் அரசன் தகுதியற்றவனாகவோ அல்லது மக்களுடன் ஒட்டாதவனாகவோ இருந்தால் அந்த நாடு சீரழிந்து போகும். அதனால்தான் நாட்டை விட நாட்டையாளும் அரசனின் தகுதியே மேலானது என்று போற்றப்படுகிறது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 740 உள்ள வேந்தமைவு இல்லாத நாடு என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ராஜதர்மம் மற்றும் அங்க சம்பந்தம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சப்தாங்க சித்தாந்தம். சனாதன தர்மத்தில் நாடு என்பது 7 அங்கங்களில் ஒன்று. ஆனால் சுவாமி என்பவனே முதல் அங்கம். தலையில்லாத உடல் எப்படி இயங்காதோ அப்படி அரசனில்லாத நாடு அராஜகம், பயனற்றது. யதா ராஜா ததா பிரஜா. அரசன் எப்படியோ மக்களும் அப்படியே. அரசன் நீதியற்றவனாக இருந்தால் அந்த நாட்டின் வளங்களை மக்கள் தவறாக பயன்படுத்துவார்கள் அல்லது அந்நியர் வந்து அதை கொள்ளையடிப்பார்கள். தர்மத்தின் காவல். ஒரு நாட்டில் விளைச்சல் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதை முறைப்படி பங்கிட்டு பாதுகாக்க தண்ட நீதி தெரிந்த அரசன் வேண்டும். சட்டம் ஒழுங்கு இல்லாத செழிப்பு திருடர்களுக்குத்தான் கொண்டாட்டமாக அமையும். அரசனும் மக்களும். வேந்தமைவு என்பதற்கு மக்களுடன் இணைந்து செயல்படும் தன்மை என்றும் பொருளுண்டு. அரசன் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டால் மக்கள் நாட்டுக்காக வேலை செய்ய மாட்டார்கள். ஒரு குடும்பத்தில் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் ஒற்றுமை இல்லாதது போன்றது இது.